ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். விளக்கெண்ணெய் என்பது நமக்கு தெரியும், நம்ம நாட்டில் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான். அதாவது ஆமணக்கு, கொட்டமுத்து அப்படின்னு பல பேரில் அழைக்கப்படுற ஒரு விதையிலேருந்து வர்றது தான் இந்த விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் பல விதங்களில் மனிதனுக்கு நமக்கு பயன் தருது. அதை நம்ம தெரியாமலே நம்ம வந்திருக்கோம். சரி, இந்த விளக்கெண்ணெயால் வர நன்மைகள் என்ன, அதனால் தீமைகள் என்ன, இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். விளக்கெண்ணெய் அதிகமாக தமிழ்நாட்டில் கிராமங்களில் பரவலாக எல்லா இடத்துலேருந்து கிடைக்குது. இந்த கொட்டமுத்து நம்ம சர்வசாதாரணமாக கிராமங்களில் விற்றுட்டு வராங்க. அதை பெரிய நிறுவனங்கள்லாம் வாங்கி அதை பயன்படுத்திகிட்டு இருக்கு, விற்பனை பண்ணிகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி இது என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் அப்படின்னும் போது இது மிகப்பெரிய அளவில் நம்ம பழங்காலத்துலேருந்து நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இதில் முக்கியமாக மலமிளக்கியாக செயல்படுது. மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பயனை தருது. அதாவது கொஞ்சமாக குடித்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மறுநாள் ஃப்ரீயாக ஆயிரும். மலமிளக்கியாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம சருமத்தில் உள்ள பிரச்சனைகள், அதாவது பருவு, எரிச்சல், வலி அப்படின்னு பல விதங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இது தடவுனா அதுக்கும் சரியாயிடும். சருமம் நல்லா பளபளன்னு இருக்கும், அழகாக இருந்திருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா, மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், தலைமுடிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக வந்திருக்கு. அந்த மேற்கால்களில் இதை நல்லா ஊற விட்டு நல்லா எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதோடைய அனைத்து விதமான சத்துக்களையும் கொடுத்து முடிக்கு வலுவாகவும், அதாவது வேகமாக வளரக்கூடிய சக்தியையும், முடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும், கருகருன்னு வளரும், வேகமாகவும் முடி வளரும். இந்த விளக்கெண்ணெயில் சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது. சில எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, விளக்கெண்ணெயை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும். அதை விளக்கெண்ணெய் நம்ம நிறைய ஒரு போது ஒரு ஸ்பூன் குடிக்கிறோம், ஓகே. இதுவே 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் குடிக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம குடலில் சத்துக்களை உறிஞ்சிற தன்மையை போக்கும். அதனால பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றுப்போக்குலேருந்து பலவிதமான பிரச்சனைகளை வரும். அதே போல் உடல்களில் எண்ணெய் அதிகமாக தடவும் போது அதாவது ஒவ்வாமை வரும். இதில் ரெசிலினோக் அமிலம் தான் இதில் அத்தனைக்கு நல்லா செயல்படாத உடலில் இருக்குது. அதனால தான் மலமிளக்க செயல்படுது. அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொண்டோம்னா செரிமான பிரச்சனை வரும். அதனால் எப்போதும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. ஊட்டச்சத்து உறிஞ்சுதலில் சீர்குலைவு ஏற்படும். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறத நம்ம நிறுத்தணும். அளவுக்கு அதிகமாக எண்ணெயை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சரும எரிச்சல், சிவத்தல், அலர்ஜி போன்ற இதெல்லாம் நமக்கு வரும். அதனால் மருத்துவத்தை ஆலோசனை பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.